ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2022 ரிலீஸ் ஆன நொஷ்டனோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான பெங்காலி வெப் சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரீஸ்ல நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் ஒரு ப்ரொஃபஸரா இருப்பாரு. அந்த ப்ரொஃபஸர் கிட்ட படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துட்டு என்னை ஒரு கர்ப்பமாக்கிட்டாரு, என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறுது. நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த விஷயத்துக்கும் என் புருஷனுக்கும் என்ன சம்பந்தம், இந்த பொண்ணு பொய் சொல்றாளா உண்மையை சொல்றாளா, ஆக்சுவலா என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அவங்க கூட சேர்ந்துட்டு நம்மளும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். சரி வாங்க இந்த சீரிஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ என்னுடைய பிராண்டான மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல டபுள் சைட் யூஸ் பண்ணக்கூடிய பெல்ட் மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்திருக்க மக்களே. பிளாக் பிரவுனு இல்ல பிளாக் டேனு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒரே பெல்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணிக்க முடியும். லெதர்ல 777க்கு இது கிடைக்க வாய்ப்பே கிடையாது. வெளியே செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்கறதுக்கான லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க மக்களே கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் பிரெக்னெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வருது. இதை பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிட்டு யாருக்கோ கால் பண்றா. அவங்க காலையே பிக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜா போடுறா. ரொம்ப அர்ஜென்ட், கால் பண்ணுங்க, இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ப்ளீஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டா யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த பொண்ணு அந்த போன் நம்பரை சார்னு சேவ் பண்ணி வச்சிருக்கா. மறுபடியும் கால் பண்ணி பார்க்கறா, எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடைஞ்சு போயிட்டு உட்கார. இங்க தான் படத்துடைய பேரே போடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புருஷன் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. புருஷன் ப்ரொஃபஸரா இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பொட்டிக்கு வச்சிருக்காங்க. அதான் இந்த துணிமணி அதுக்கப்புறம் புடவையெல்லாம் சேல் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்காங்க. ஹீரோயின் குக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே பசங்க கூடயும் புருஷன் கூடயும் பேசிக்கிட்டே இருக்கும் போது புருஷனுக்கு யாரோ கால் பண்றாங்க. இவரு போனையும் அட்டன் பண்ண மாட்டாரு, சைலண்ட்ல போட்டு வைக்கிறாரு. ஏங்க அட்டன் பண்ணா என்ன, ஏதாவது எமர்ஜென்சி காலா இருக்க போகுது அப்படின்னும் போது உனக்கு தான் தெரியும் இல்லையா, நான் நைட்டு 9 மணிக்கு மேல கால் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்னும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கால் கிடையாது, காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. மறுபடியும் அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு மறுபடியும் விடாம கால் பண்ணி பாக்குறா. செம வெறுப்பாகிறா. இப்போ தம் அடிச்சுட்டு வெள்ளத்தனமா ஏதோ பண்ண போற மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச போறாங்க. அந்த ஃப்ரெண்டோடைய பேரு நர்மதா. அவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஏதோ பிரச்சனையா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கான் அப்படின்னும் போது, இங்க பாருமா, சந்தோஷமா வாழணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ வேண்டியதா இருக்கும். நீ எல்லாத்துக்கும் கோச்சுக்காத, சண்டை போடாத, கொஞ்சம் விட்டு கொடுத்து போ அப்படின்னும் போது, எல்லா டைமும் நான் தான் விட்டு கொடுத்து போனோமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எதிர்த்து புருஷன்கிட்ட சண்டை போடுற மாதிரியே பேசுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ விட்டு கொடுத்து போன மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும், நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட நல்ல விதமா பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பொட்டிக்ல நிறையவே கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நீ அகாடமிக்ல படிக்கும் போது டாப்பர், நீ ஏன் படிப்புக்கேத்த வேலை பார்க்காம இந்த மாதிரி பொட்டிக்கு வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க, கேட்கணும்னு நினைச்சேன், இப்பதான் கேட்க சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னும் போது, இல்ல அகாடமிக்ல நான் டாப்பரா இருந்தேன் இல்ல அப்படின்றதுலாம் முக்கியமே கிடையாது, இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேனா, பிடிச்ச வேலையை பாக்குறேனா அப்படின்றது தான் முக்கியம். நான் இப்போ என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதே டைம்ல பிடிச்ச வேலையும் பாக்குறேன், நாளைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு புருஷனுக்கு டீலாம் போட்டு கொடுத்து குழந்தைய ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேரு குபிலி மக்களே. அந்த பொண்ணு நைட்டு முழுக்க கால் பண்ணி பார்த்திருப்பா, மெசேஜ் பண்ணி பார்த்திருப்பா, அந்த ஆள் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா மீட்டூல போட்டுடுறா. இந்த மாதிரி என் காலேஜ் ப்ரொஃபசர் ரிஷப் வந்துட்டு என் கூட ஒன்னா இருந்துட்டு இப்போ குழந்தையும் உருவாயிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இப்போ கால் பண்ணா அட்டனே பண்ண மாட்டாரு, என்ன பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, இந்த ட்விட்டர் முழுக்க பயங்கரமான பிளாஸ்ட கிரியேட் பண்ணுது. அந்த ஊர் முழுக்க இப்போ இந்த விஷயம் தான் மக்களே ட்ரெண்டா பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. பொதுமக்கள் எல்லாரும் இந்த விஷயம் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. டீ கடையில உட்காந்துட்டு இந்த ட்விட்டரை பார்த்து ஆண்கள் பெண்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது, இந்த பொண்ணுங்களுக்கு வேற வேலையே கிடையாது, எங்கேயாச்சும் போக வேண்டியது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மீட்டூன்னு போட வேண்டியது அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி மீட்டூல போடல அப்படின்னா இந்த மாதிரி பசங்க பண்றது எல்லாம் எப்ப வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பொண்ணுடைய அனுமதி இல்லாம அந்த ஆளு தொற்றுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்சியாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு மீட்டுல போட்டு என்ன பண்றா அப்படின்னா தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்றா மக்களே. பிளேட் எடுத்து கை அறுத்துட்டு கீழே ஒழுகுறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்டையும் காமிக்கிறாங்க. காலையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது அப்போ மொபைல்ல ஏதோ நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னமாச்சு, என்ன மெசேஜ்
மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவரும் ஷாக் ஆகுறாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ காலேஜுக்கு போயிட்டு பாடம் நடத்திட்டே இருக்கும்போது பியோன் வந்து உங்களை உடனே பிரின்சிபல் பார்க்கணும்னு சொன்னாரு, உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவரும் கிளம்பி போறாரு. அங்க போனா அங்க ஒரு போலீஸ் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி போலீஸ் பேசணுமா ரிஷப் அப்படின்னு சொல்லும் போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களுக்கு குபலிய பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா ஞாபகம் இருக்கு, முன்னாள் ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு. இந்த மாதிரி அந்த பொண்ணு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கா, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் ஏதோ கனெக்ஷன், பிரெக்னன்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பேசுறாங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் போயிட்டு பேசிக்கலாம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவரும் ஒண்ணுமே பேசாம அமைதியா போலீஸ் கூட கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறான். நம்ம ஹீரோயின் பொட்டிக்ல அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒர்க் பண்ற பொண்ணு போனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏமா போனையே பார்த்துக்கிட்டு இருக்காம வேலையும் கொஞ்சம் பாரு, நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி சோசியல் மீடியால இல்லவே இல்லை, அதை பார்க்கவே மாட்டோம், அதை பார்க்கறதுனால நம்ம டைம் தான் வேஸ்ட் அப்படின்றாங்க. இப்படி இவங்க சொல்லிட்டே இருக்கும் போது பிரின்சிபல் கால் பண்றாரு. கால் பண்ணி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, போலீஸ் வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது, என்னது என் புருஷனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்களா, அவரு என்ன பண்ணாரு, ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டக்குன்னு இந்த பொண்ணு அந்த மொபைலை கொண்டு வந்து காமிக்கிறா. இந்த போஸ்ட பாருங்க அப்படின்னு இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. மக்களே செமையா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. பிரின்சிபலோட போனை கட் பண்ணிட்டு உடனே இவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. நீ உடனே கிளம்பி வா, நம்ம கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னும் போது அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வராங்க. 3 பேரும் கிளம்பி ஸ்டேஷன் போறாங்க. ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்காரு, வாங்க உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக போலீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னமும் கேஸ் வந்துட்டு பயங்கர சீரியஸ் ஆகல, இப்போதைக்கு ஒரு வக்கீல கூட்டிட்டு வந்து ஜாமீன்ல கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு முன்னாடி நான் முதல்ல போயிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும், ஹஸ்பண்ட் கிட்ட பேசினாதான் ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சுன்னு எனக்கு புரியும் அப்படின்னு. சரி ஓகே போயிட்டு பேசுங்க அப்படின்றாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுடைய பொண்ணை காமிக்கிறாங்க. வேலைக்காரமா ஸ்கூலுக்கு போயிட்டு பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது அங்க ரோட்ல போற ஒரு ஆன்ட்டி, ஏமா நீ இன்னும் இந்த வீட்டுல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா, உன்னுடைய முதலாளி ஏதோ ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் கைது பண்ணிட்டாங்களான்னு கேள்விப்பட்டேன், நீ அந்த வீட்டுல வேலை பார்க்காத, அவன் உன்னையும் ஏதாவது பண்ற போறான் அப்படின்னு சொல்லிட்டு போற விஷயத்த இந்த குட்டி பொண்ணு நல்லாவே காதால கேட்டுறா. அடுத்து நம்ம ஹீரோயின் புருஷங்கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயமாச்சு, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த குபிலி அப்படின்ற பொண்ணு என்னுடைய முன்னாள் ஸ்டூடெண்ட், அதை தவிர எனக்கு அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த பழக்கமும் கிடையாது, திடீர்னு ஏன் இந்த மாதிரி போட்டுச்சு அப்படின்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது, நீங்க நைட் முழுக்க இங்கதான் இருப்பீங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, என்ன ஜாமீன்ல எடுக்க ட்ரை பண்ணு, எல்லாமே நான் வெளியே வந்து சொல்றேன், என்னை பத்தி கவலைப்படாத, ஆனா நான் முற்றிலும் தப்பு பண்ணாதவன், குற்றமற்றவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல அந்த குட்டி பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாக்கு கால் பண்றா. அம்மா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வேலையா வெளியே வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அப்புறம் இந்த கற்பழிப்புனா என்னமா, அப்பா யாரையோ அந்த மாதிரி பண்ணிட்டாராமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுக்கு மனசே உடைஞ்சு போகுது. இந்த வார்த்தை குழந்தைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து குபலிய காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு எங்கேயோ இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. என்ன ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நர்ஸ் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு வக்கீல மீட் பண்றாங்க. கூடவே அந்த ஃப்ரெண்டும் கூட்டு போயிருக்காங்க. வக்கீல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் செகண்ட் டிகிரி படிக்க காலேஜுக்கு போயிருக்காங்க. அதே டைம்ல அங்க நம்ம ஹீரோ வந்திருக்காரு. அப்படிதான் பேசி பழகி லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே பாதிலேயே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பா அம்மா எவ்வளவு சொல்லிருக்காங்க, கேட்காம நம்ம ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ படிச்ச படிப்புக்கு ஒழுங்கா வேலை செய்யாம, படிச்ச படிப்பை ஒழுங்கா முடிக்கவும் செய்யாம இப்போ துணி கடை வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்றாங்க. சரி ஓகே நீங்க சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு என் ஹஸ்பண்ட் மேல முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் உங்க பர்சனல் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதுக்கு நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, அவர் ஒரு நல்ல ஹஸ்பண்ட், நல்ல அப்பா, இதையெல்லாம் தாண்டி ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீங்க கவலைப்படாம போங்க, எல்லா விஷயத்தையும் பாத்துக்கலாம், என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்பி போறாங்க. அடுத்து நம்ம ஹீரோடைய தம்பியோடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அண்ணா எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு, அண்ட் அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸும் இருக்கு, கண்டிப்பா வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லும் போது, நீ அன்னைக்கு கால் பண்ணி பாத்தியா, அன்னி காலை பிக் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, 2 வாட்டி பண்ணிட்டேன் எடுக்கவே இல்லை, இப்போ மறுபடியும் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. சரி ஓகே நம்ம நேரடியா வீட்டுக்கே
வெளியே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கூட கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது லவ் பண்ணது கல்யாணம் பண்ணது நம்ம ஹீரோயின் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து இறங்கிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் போது என்னோட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நான் உன் ஃப்ரெண்டு, நீ பத்திரமா போ, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், நீ எதுவும் தப்பா நினைக்காத, உன் புருஷனை வெளியே கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க பக்கத்து வீட்டு ஆன்ட்டி எல்லாரும் சேர்ந்துட்டு பானிபூரி சாப்பிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு ஆன்ட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி எல்லாமே ஓகேவாமா, உன் புருஷன் வீட்டுக்கு வந்துருவானா அப்படின்ற மாதிரி நக்கலா பேச ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. உங்க கன்சனுக்கு ரொம்ப நன்றி, நான் ஒரு மாதிரி டயர்டா இருக்கேன், நான் அப்புறமேட்டு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போக தம்பியும் தம்பியுடைய வைஃபும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வேலைக்காரிய வீட்டுக்கு போக சொல்லிட்டு நீங்க உட்காருங்க, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அண்ணி எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மச்சின சொல்றான். சரி உட்காருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு முகம் கழுவும் போது இவங்க வந்துட்டு வக்கீல் கிட்ட பேசின விஷயத்த கண்டினியூவா இப்ப நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்துட்டு உங்க புருஷன் ஏதாவது பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாரா இல்ல பெண்கள் பழக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் அப்படின்னா நீங்களே உங்க ஹஸ்பண்ட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடியோ இல்ல கல்யாணத்துக்கு பின்னாடியோ அவரு யார் கூடயாச்சும் பேசுறாரு இல்ல யார் கூடயாச்சும் பழகுறாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்களான்னு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, ஆனா பெண்கள் தான் என் புருஷன் முன்னாடி சுத்துவாங்க, காலேஜ் டைம்லயே பார்க்க ரொம்ப அழகா இருப்பாரு, இதையெல்லாம் தாண்டி நிறையவே கவிதை எழுதுவாரு, அவர் எழுதுற எல்லா கவிதையும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும், ஆனா அவர் எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்தி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, இப்போ இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட நம்ம போயிட்டு பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும், அந்த பொண்ணு நினைச்சாதான் உங்க புருஷனை மொத்தமா வெளியே கூட்டிட்டு வர முடியும், இந்த கேஸை இல்லாம கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னும் போது நான் எப்படி போயிட்டு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாகிறாங்க. உங்களுக்கு தான் உங்க புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு இல்லையா, அப்புறம் என்ன போயிட்டு பேசி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆனா எப்படி ஒரு சாதாரண போஸ்ட், இந்த போஸ்டுக்காக போலீஸ் எப்படி கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி கேட்கும் போது, நீங்க அந்த போஸ்ட நல்லா பாருங்க, நம்ம ஊர் போலீஸை நிறைய பேர் அட்டாக் பண்ணிருக்காங்க, போலீஸ் சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னா போலீஸ் ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல் வேலையா போயிட்டு அந்த பொண்ணை பார்த்து பேசுங்க, அந்த பொண்ணை பார்த்து பேசினாதான் அந்த பொண்ணு உண்மையிலேயே பிரெக்னெண்டா இருக்காளா, பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னா அந்த குழந்தைக்கு அப்பா யாரு, ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் அந்த குழந்தைக்கு அப்பா இல்ல அப்படின்னா கூட அந்த பொண்ணுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் கண்டுபிடிக்க முடியும், அந்த பொண்ணா கேஸை வாபஸ் வாங்கிட்டா அப்படின்னா ஈஸியா போயிடும் வேலை, அப்படி இல்லனா ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னும் போது வேற யாரையும் அனுப்பக்கூடாதா, நான் தான் கண்டிப்பா போயிட்டு பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க போயிட்டு பேசினாதான் அந்த பொண்ணை எமோஷனலா அட்டாக் பண்ண முடியும், நீங்க போயிட்டு கண்டிப்பா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம போயிட்டு அந்த பொண்ணை எப்படிடா மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு குழந்தைகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நீ என்கிட்ட கால் பண்ணி பேசும்போது ஒரு வார்த்தையை பத்தி கேட்டியே, அது உங்ககிட்ட யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாம அமைதியா படுக்கிறா. இங்க பாருமா, அதை பத்திலாம் பேசக்கூடாது, இப்போன்னு கிடையாது, எப்பயுமே பேசக்கூடாது, அமைதியா படு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட போறாங்க. அந்த பக்கம் குஜிலியை காமிக்கிறாங்க, குபிலியை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு கடைசியா ப்ளீட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஆக்சுவலா குழந்தை கலைஞ்சு போச்சு போல மக்களே, இந்த பொண்ணுக்கு ஆபரேஷன்லாம் முடிஞ்சு படுக்க வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்னு யாருமே இல்லையா, அம்மா அப்பாலாம் இல்லையா, உங்களை பார்க்க வேற யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சாப்பாடு ஊட்டிட்டே இருக்கும் போது அங்க டாக்டர் வராரு. ஏமா உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, எதுக்காக பேஷண்ட் கிட்ட தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, இங்க பாருங்க குபுலி, உங்களுக்கு குழந்தை கலைஞ்சு போச்சு, சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணி உங்களை படுக்க வச்சிருக்கோம், கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஆட்கள்லாம் வருவாங்க, நீங்க வந்துட்டு டிப்ரெஷனுக்கு போயிடக்கூடாது அப்படின்னா கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த பொண்ணு சாப்பிட்ட சாப்பாட்டை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தம்பியுடைய வைஃப் 3 பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்க எப்படி போயிட்டு அந்த பொண்ணை பார்ப்பாங்க, பார்க்கவே சங்கட்டமா இருக்கும், எப்படி முதல்ல போயிட்டு மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க தான் போயிட்டு மீட் பண்ணோம், இவங்க மீட் பண்ணாதான் அந்த பொண்ணை எமோஷனலி அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொன்ன அதே விஷயத்த இப்போ தம்பியும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த எங்க அம்மா கிட்ட சொல்லவா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, நானும் வரத்துக்கு முன்னாடி அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிட்டு தான் வந்தேன், அம்மா செம ஃபீலிங்ல இருக்காங்க, அது மட்டும் இல்லாம உங்க அம்மா உங்க ஃபேமிலிக்கும் தெரிய நிறையவே வாய்ப்பு இருக்கு, ஏன்னா சோசியல் மீடியால பயங்கரமா பரவிடுச்சு, நம்மளால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க.
காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு உள்ளுக்குள்ள மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீசிங் ப்ராப்ளம் இருக்கா என்னன்னா தெரியல, அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் காலையில அந்த பொண்ணை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகும்போது அந்த இன்ஹேலரை தூக்கி பேக்குள்ள போட்டுட்டு கிளம்ப, தம்பி வந்து நானும் உங்க கூட வரேன் நீ அப்படின்னும் போது இல்ல இல்ல நான் தனியாவே போறேன், அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுடைய ஹஸ்பண்டும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டிராப் பண்றாங்க. நீ தைரியமா போயிட்டு பேசு, கண்டிப்பா உன்னால முடியும், நீ எதுவும் நினைச்சுக்காத, உள்ளுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லி அனுப்புறாங்க. இந்த பக்கம் தம்பிக்காரன் ஜெயிலுக்கு போயிட்டு அண்ணங்காரனை மீட் பண்றான். எப்படின்னா இருக்க, நீ எதுவுமே கவலைப்படாத, அண்ணி வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்க போயிருக்காங்க, கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லும் போது, அப்பர்ணாவை மட்டும் எதுக்காக தனியா அமிச்ச, நீயும் கூடவே போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது இல்ல அண்ணி தான் தனியா போறேன் அப்படின்னு சொன்னாங்க. போகும்போது ஃப்ரெண்டுடைய ஹஸ்பண்டையும் கூட்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது அவ எதுக்காக வெளியால் எல்லாரையும் இந்த கேஸ்குள்ள இன்வால்வ் பண்றா, ஏன் தான் இந்த மாதிரி பண்றாலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னால உள்ளுக்குள்ள இருக்கவே முடியல, எனக்கு மெடிசன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது க்ளோஸ்ட்ரோபோபியா மெடிசனா, என்னாச்சு மூச்சு விட கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மற்ற விஷயம்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு நர்ஸ் கிட்ட கடுப்பா பேசிக்கிட்டு இருக்கா. போலீஸ் வந்தாங்களா, ரிஷப் வந்தாரா, யாராவது என்ன பார்க்க வந்தாங்களான்னு கேட்கும்போது யாருமே வரல அப்படின்னு சொல்ல, நான் அந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அண்ட் போஸ்ட் போட்டிருக்கேன், யாருமே என்ன பார்க்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பா இருக்கும் போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. நர்ஸ் அங்க இருந்து போயிட்டாங்க. ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு நான் அப்படின்னு சொல்லும் போது நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, யாருடைய பொண்டாட்டி, எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க ஏன் என்ன பார்க்க வந்தீங்க, ரிஷப் உங்களை பார்க்க சொல்லி அமிச்சாரா, பேச சொல்லி அமிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரு உன்னுடைய ப்ரொஃபசர் ஒழுங்கா மரியாதையா சார்னு பேசு, ஏன் இந்த மாதிரி ரிஷப்னு பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓ இது வேறையா, நீங்க எதுக்கு வந்தீங்க முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த குழந்தைக்கு அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரிஷப், ஓ ரிஷப்னு சொல்லக்கூடாதுல்ல, உன் புருஷன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு வெறுப்பாகுது. இதோட 2வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ என் புருஷன் மேல தப்பு இருக்கு அப்படின்னா நேரா போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், ஏன் மீட்டூல போட்டு அசிங்கப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போயிருந்தேன் அப்படின்னா போலீஸ் என்னையே தப்பா பேசிருப்பாங்க, கல்யாணம் ஆன அதுவும் ப்ரொஃபசர் கூட உனக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எடுக்காம போயிருக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால தான் மீட்டூல போட்டேன் அப்படின்னும் போது அதான் எதுக்காக, இப்போ உனக்கு என்ன வேணும், இந்த குழந்தைக்கு அப்பா யாரு, அது மட்டும் இல்லாம இப்போ நீ என்ன எதிர்பார்க்கற, காசு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வெறுப்பாயிட்டாங்க. இந்த குழந்தையுடைய அப்பா உன் புருஷன் தான், நான் அவங்கிட்ட காசு பணம்லாம் எதிர்பார்க்கவே கிடையாது, எமோஷனல் சப்போர்ட் மட்டும் தான் எதிர்பார்த்தேன், அது மட்டும் இல்லாம பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தான், நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னை விட்டு போயிட்டான், ஈஸியா பிளாக் பண்ணிட்டு போயிட்டான், அவன் ஒரு மோசமானவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற என்னமோ சொல்ல வராங்க. பயங்கரமா வாமிட் எடுக்கிறாங்க. என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய கன்சர்னே இல்லாம எத்தனை வாட்டி என் கூட ஒன்னாந்துருக்கான் தெரியுமா, எத்தனை வாட்டி என்ன ஃபோர்ஸ் பண்ணிருக்கான் தெரியுமா அப்படின்னும் போது இவங்களுக்கு தலையெல்லாம் சுத்துது. அதுக்கப்புறம் அங்க நிக்கவே முடியல, அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு கேங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை காமிக்கிறாங்க. இதுல ஒரு பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய அண்ணன் படிக்கிற அதே காலேஜ்ல அதே கிளாஸ்ல தான் இந்த பொண்ணும் படிச்சுக்கிட்டு இருந்தா, இந்த பொண்ணு அவ்வளவு நல்ல பொண்ணுலாம் கிடையாது, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு புது பையன் கூடயே சுத்திக்கிட்டு இருப்பா, இந்த பொண்ணுடைய ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லுவான், ஆனா ப்ரொஃபசர் ரொம்ப நல்லவரு அப்படின்னும் போது இப்போ அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறதுனால உனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பொண்ணு கேட்கும் போது எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது, ஆனா அந்த ப்ரொஃபசர் ரொம்ப நல்லவரு, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எங்க அண்ணன் சொன்ன வரைக்கும் அந்த ப்ரொஃபசர் ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த வக்கீல பார்க்க போயிருக்காங்க. போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது இதையெல்லாம் மண்டைக்குள்ள போட்டு யோசிக்க அவங்களுக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. இவங்களுக்காக தான் அந்த பஃபை கொண்டு வந்தாங்க போல, அதை அடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. கூடவே ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்டும் போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு வக்கீல பார்த்து நடந்த எல்லாமே சொல்லும் போது, அப்படின்னா நீங்களும் உங்க புருஷன் மேல சந்தேகப்படுறீங்களா, நம்பிக்கை போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே ஓகே, அந்த பொண்ணுடைய தரப்பு நியாயத்தை பார்க்கும்போது கரெக்டா இருக்கு, ஆனா என் புருஷன் பண்ணானா இல்லையான்னு தெளிவா சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இங்க பாருங்க, இப்போ நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். அந்த பொண்ணு இது வரைக்கும் போஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்கா, கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்கல, சோ அதனால ஈஸியா ஜாமீன்ல எடுத்துடலாம். நீங்க முதல்ல அந்த பொண்ணு போட்டு அந்த போஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ண வைங்க, அதுதான் முக்கியமான வேலை. இப்போ நீங்க கிளம்புங்க, மற்ற விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னும் போது இவங்க அப்படியே வெளியே வராங்க. அந்த டைம்ல ஹீரோயினுடைய அம்மா கால் பண்றாங்க. அம்மா வேற கால் பண்றாங்க, ரொம்ப
கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது நீ பேசு, கண்டிப்பா உன்னால முடியும், நீ தான் எங்களுக்கு எப்பயுமே ஆறுதல் சொல்லுவ, நீயே உடஞ்சி போனா எப்படி, பேசு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அம்மா கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா எல்லாமே ஓகேவா, நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லம்மா மத்த எல்லாரும் என் கூட இருக்காங்க, அவங்களாம் பார்த்துப்பாங்க, நீங்க வர தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது சரிம்மா குழந்தைய பார்த்துக்கோ, ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா மறக்காம எனக்கு கால் பண்ணு அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா மாமியாரு அதுக்கப்புறம் மத்த எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மாமியாரு பையனை பத்தி பெருமையா பேசி அந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி பண்றா, என் பையனை மாதிரி ஒரு பையனை பார்க்கவே முடியாது, அநியாயமா என் பையன் மேல பழிய போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு அவ்வளவு நல்ல பொண்ணுலாம் கிடையாது, எதுக்காக அண்ணன் மேல பழிய போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மச்சனனும் பேசிட்டு இருக்க. இப்போ குழந்தைங்களாம் வராங்க. குழந்தைங்களை பார்த்தோன்னே அமைதியா போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினுக்கு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இன்னியர்லாம் யூஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடியே ஹீரோயினுக்கு கர்ப்பமா இருந்து அந்த கர்ப்பம் கலைஞ்சு போயிருக்கும் போல. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினை ரொம்பவே நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து செமையா ஃபீல் பண்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகும்போது ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணுக்கு கர்ப்பம் கலைஞ்சு போச்சு இல்லையா, அதை யோசிக்கும் போது எனக்கும் என்னுடைய குழந்தை கலைஞ்சு போன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த குழந்தை என் புருஷன் குழந்தையா இல்லையா அப்படின்றதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம், நான் போயிட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க போறேன், அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது, நான் அந்த பொண்ணை பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா நானும் கூட வரேன் அப்படின்றாங்க. இல்ல இல்ல நான் தனியா போயிட்டு பாத்துக்கிறேன். அந்த பொண்ணுடைய கையில காலில் விழுந்தாச்சு, அந்த போஸ்டர் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு சமாதானமா பேச ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ஹாஸ்பிடல்ல அந்த பொண்ணை பத்தி கேட்கும் போது அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்றாங்க. இவங்களுக்கு அபுக்குன்னு தூக்கி வாரி போடுது. என்னங்க சொல்றீங்க, எப்படி அந்த பொண்ணு இறந்து போனா, நான் வந்து பாத்துட்டு போனேன் அந்த பொண்ணு நல்லா இருந்தா அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக், அதுவும் ஒரே நாள்ல 2 அட்டாக் வந்து அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாம இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. அந்த வக்கீலுக்கு கால் பண்ணி இந்த விஷயம்லாம் சொல்லும் போது நீங்க கிளம்பி வாங்க, நம்ம எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல வச்சு பேசிக்கலாம் அப்படின்னும் போது இவங்க கிளம்பி போயிட்டு வக்கீலை பார்க்க. இப்ப அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, என் புருஷனுக்கு பெயில் கிடைக்காதா, வெளியே கூட்டு வர முடியாதா, இந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரி சொல்ல முடியாது. இல்ல ஒரு நெகட்டிவும் இருக்கு பாசிட்டிவும் இருக்கு. நெகட்டிவ் என்ன அப்படின்னா போலீஸ் இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் சீரியஸா பார்ப்பாங்க. பாசிட்டிவ் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அந்த பொண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்த யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல அப்படின்னா ஈஸியா எந்த கேஸுமே இல்லாம உங்க புருஷனை வெளியே கொண்டு வந்துடலாம், ஒரு 5 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் போது என்னது 5 நாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாமா, உடனே வெளியே கூட்டிட்டு வந்தா சோசியல் மீடியா நியூஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பு தப்பா பேசுவாங்க. அப்புறம் கேஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும், போலீஸுக்கும் இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணலாம், உங்க புருஷனை வெளியே கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீங்க இப்ப கிளம்புங்க அப்படின்னும் போது இவங்களும் கிளம்புறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் நான் சும்மா தான் கேட்கிறேன், சீரியஸ் எல்லாம் கிடையாது, உன்னுடைய ஹஸ்பண்ட் என்னைக்காச்சும் அந்த பொண்ணை பத்தி இல்ல ஏதாவது பொண்ணை பத்தி சொல்லிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீயும் நம்பலையா, என் ஹஸ்பண்ட நம்பலையா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, என் ஹஸ்பண்ட நான் முழுமையா நம்புறேன், ஆனா மைண்டுக்குள்ள என்னமோ ஓடிட்டே இருக்கு, என்னால இந்த விஷயத்தை விட்டு வெளியே வரவே முடியல அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல கண்டிப்பா உன்னால முடியும், நீ ட்ரை பண்ணு, நாங்க எல்லாரும் சப்போர்ட்டுக்கு இருக்கோம், ஈஸியா வந்துட்டு உன் புருஷனை வெளியே கூட்டு வந்துடலாம், இப்ப வேற அந்த பொண்ணு இறந்து போயிட்டா இல்லையா, உன் ஹஸ்பண்ட ஈஸியாவே வெளியே கூட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு மாமியாருக்கு டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு என்னைக்காச்சும் உங்க பையன் எந்த விஷயத்துக்காச்சும் அடம் பிடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் பையன் எதுக்குமே அடம் பிடிக்க மாட்டான், சொன்ன பேச்சை ஒழுங்கா கேட்டுப்பான் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போது என்னுடைய பையன் எந்த விஷயத்துக்கும் அடம் பிடிக்க மாட்டாமா, ஆனா அந்த விஷயம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையே பண்ண வைப்பான் அப்படின்னு சொல்லும் போது புரியல அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு உன் புருஷன் சின்ன பையனா இருக்கும் போது தீபாவளி அன்னைக்கு அவங்க அப்பா பட்டாசு வாங்கி வந்து கொடுக்கும் போது கையில வச்சுதான் வெடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா இல்லடா தம்பி அந்த மாதிரி பண்ணாத, அந்த மாதிரி பண்ணா காயம் படும் அப்படின்னும் போது நான் காயம் படாம வெடிச்சு காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில பிடிச்சி வெடிச்சு காமிச்சான். இந்த மாதிரி தான் பண்ணுவான், அவன் சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே புரிய வைப்பான், இல்ல எங்களையே கன்வின்ஸ் பண்ணுவான் அப்படின்றாங்க. அப்படின்னா ஒருவேளை பண்ணிருப்பானோ, நம்ம புருஷங்கார அந்த பொண்ணை நாசம் பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. அடுத்து வக்கீல் கால் பண்றாரு. கால் பண்ணி ஏமா இதுவரைக்கும் உன் புருஷனுக்கு எதிராக யாருமே கம்ப்ளைண்டே கொடுக்கல, நம்ம அவனை வெளியே கூட்டு வந்துடலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி வெளியே கூட்டு வராங்க. ஜாமீன்ல தான் கூட்டு வராங்க. இப்போ வீட்டுக்கிட்ட வரும்போது வீட்டை சுத்தி பொதுமக்கள் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்
ஹீரோயினுக்கும் சரி ஹீரோக்கும் சரி ஒரு மாதிரி அனீசியா இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. எல்லாத்தையும் நல்லாவே பேசுறாரு. குழந்தைங்களை தூக்கி கொஞ்சிட்டு அம்மா ஓடி போயிட்டு ஹக் பண்றாரு. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்களும் இந்த புருஷன்காரனை பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வேணாம் கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க என்ன இவன் வியர்டா பிஹேவ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வந்தவன் ஹீரோயின் கிட்ட பேசுவான். ஹீரோயினை ஓடி வந்து தூக்கி கொஞ்சுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போறான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களும் உள்ளுக்குள்ள போயிட்டு எங்க நம்ம பேசணுங்க 2 உயிர் போயிருக்கு, அதை பத்தி பேசணும், என்ன விஷயம் ஆச்சுன்னு பேசணும், ஒண்ணுமே பேசாம உள்ளுக்குள்ள வந்து இந்த கிட்டார் வாஸ்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓ போலீஸ் வக்கீல்லாம் விசாரிச்சது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீயும் விசாரிக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரி கிடையாது, நம்ம பேசி புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது என்ன அந்த பொண்ணை பத்தி பேசணுமா, அந்த பொண்ணு என்னுடைய எக்ஸ் ஸ்டூடெண்ட், நல்லாவே படிக்கிற பிரைட்டான பொண்ணு தான், ஆனா நிறைய பசங்க கூட சுத்தி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டா இப்ப என்ன அதுக்கு இப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அமைதியாயிடுறாங்க. சரி 2 உயிர்னு சொன்னீங்க, அந்த 2வது உயிர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது குதிலியோடைய குழந்தையும் இறந்து போச்சு, வயிற்றுல அந்த கரு கலைஞ்சு போச்சு அப்படின்னும் போது இவரு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு அந்த பொண்ணு அங்க படுத்துக்கிட்டு என் குழந்தைக்கு காரணம் உன் புருஷன் தான், என் குழந்தையோடைய அப்பா உன் புருஷன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. இவங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் போயிட்டு குழந்தைக்கு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹஸ்பண்ட் வந்து கைக்கு மேல கை வச்சுட்டு குழந்தைய கொஞ்ச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கை எடுத்துட்டு ஓரமா வந்துடுறாங்க. இவரு பின்னாடியே வந்து சமாதானப்படுத்த பாக்குறாரு. ஹகலாம் பண்ணிட்டு கிஸ் பண்ண பார்க்கும்போது கரெக்டா அந்த டைம்ல ஃப்ரெண்டுக்காரிக்கு கால் பண்றா. உன் ஃப்ரெண்டுக்காரிக்கு விவசாயே கிடையாது, கண்ண நேரத்துல கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணி என்னமா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நீயும் நானும் மட்டும் தனியா மீட் பண்ணும் அப்படின்னும் போது கண்டிப்பா அப்படின்றாங்க. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினுடைய பொட்டிக்ல வச்சு மீட் பண்றாங்க. துணி கிழிஞ்சு போச்சு அப்படின்னா தூக்கி போடு, ஏன் அதை உட்காந்து தச்சுக்கிட்டு இருக்க, வேலை இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு இந்த துணி ரொம்ப பிடிக்கும், கிழிஞ்சாலும் தூக்கி போட மனசு இல்ல, அதான் தச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. சரி ஓகே என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது அந்த குதிலியோடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், இதை கொஞ்சம் பாரு அப்படின்னும் போது அதெல்லாம் பார்க்க விருப்பம் இல்ல அப்படின்றாங்க. இல்ல சும்மா ஒரே ஒரு வாட்டி பாரு, நேத்து நைட் இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா என் கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க அந்த பொண்ணு ஒரு செயின் போட்டிருக்கா. அந்த செயின்ல ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்கு. என்ன இது ரிஷப்னு சொல்ல வரியா, என் புருஷனுக்காக தான் போட்டிருக்கான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரி கிடையாது, அந்த பொண்ணு யாரை வேணா எதை வேணா மீட் பண்ணி அந்த லெட்டரை போட்டுக்கலாம், இருந்தாலும் அந்த பொண்ணுடைய FB ப்ரொஃபைல் அந்த பொண்ணுடைய ஐடிலாம் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஜென்யூனா இருக்கு, இதை உங்ககிட்ட சொல்லணும் காட்டணும் அப்படின்னு தான் வந்தேன், மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகேவா போலாம் டீ குடிக்கலாம், இதெல்லாம் தூக்கி போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட என்னமா நான் உன்னை அப்செட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்கும் போது நான் ஒரு வாரமாவே அப்செட்டா தான் இருக்கேன், இப்போ நீ சொன்ன விஷயம் மட்டும் என்ன அப்செட் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் கிளம்பி ஃப்ரெண்டை பார்க்க போறாரு. ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது நீ இந்த பிரச்சனையில இருந்து முதல்ல வெளியே வா, அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பாத்துக்கலாம், நெக்ஸ்ட் ஒரு செமினார் இருக்கான், அந்த செமினார் நீ அட்டன் பண்ண தேவை கிடையாது, நீ கொஞ்சம் சேஃபா வீட்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டா இந்த மாதிரி சோசியல் மீடியாவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா புருஷனுக்கு பிடிக்காது, அதனாலேயே டவுன்லோட் பண்ணி யூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஹீரோக்கே தெரியாம இவங்க ஃபேஸ்புக்லாம் இன்ஸ்டால் பண்றாங்க, அதுல ஐடி கிரியேட் பண்றாங்க அப்படின்லாம் காமிக்கிறாங்க. புருஷன் வரும்போது போனை தூக்கி ஓரமா வச்சுட்டு அமைதியா படுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில செமினார்ல பேச வேணான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னாரு பாத்தீங்களா, நான் பேசியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கூடவே ஹீரோயினும் கிளம்புறாங்க. எல்லாரும் என்ன அப்படியே ஓரம் கட்டிடலாம், என்ன மட்ட பண்ணி வீட்டுக்குள்ளேயே தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் ஸ்ட்ராங்கான ஆளு, வெளியே வந்து நான் நல்லவனு ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அமைதியா உட்கார்ந்துட்டு வராங்க. அதே டைம்ல ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்றான். கால் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோ பேர்ல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இல்லையா, அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிறீங்களா, யாரெல்லாம் ஓட் பண்றீங்க, இப்போ யாரெல்லாம் வந்துட்டு என்ன சொல்ல வரீங்க, நம்ம ஹீரோ இந்த காலேஜில் ஒர்க் பண்ணுமா இல்ல அவனை வெளியே அனுப்பணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, சைன்லாம் வாங்குறாங்க. நீங்க வராம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லும் போது டேய் போன் ஸ்பீக்கர்ல இருக்கு, இது எல்லாமே என் பொண்டாட்டியும் கேட்டுக்கிட்டு இருக்கா, அண்ட் அது மட்டும் இல்லாம நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றான் அப்படின்னா மேடம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இவனுக்கு ஒண்ணுமே ஆகாது, அவன் நல்லவன், அவன் வந்துட்டு நல்லவனு ப்ரூவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இப்போ புருஷங்காரன் காரை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறான். எதையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாத, ஸ்மூத்தா கொண்டு போ, அப்பதான் வாழ்க்கையா இருந்தாலும் காரா இருந்தாலும் நல்லா ஓடும் அப்படின்றாங்க. இப்ப அப்படியே செமினார்ல காமிக்கிறாங்க. ஒரு பையன் இன்ட்ரோக்கு பேச போறானா, நான் ஸ்டார்டிங்ல நம்ம குதிலிக்காக ஒரு மௌன அஞ்சலி செலுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க இருக்க பிரின்சிபல் வேணாம் அப்படின்றாரு. இந்த மாதிரி பண்ணா ரிஷப்க்கு ரொம்ப அவமானமா இருக்கும், நீ ஸ்டார்டிங்ல சும்மா பேசி அவனை மட்டும் வெல்கம் பண்ணி பேச சொல்லு அப்படின்னும் போது இவனும் லைட்டா பேசிட்டு நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும் போது
ஸ்டார்டிங்லயே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி குதிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா இல்லையா, அந்த பொண்ணுக்காக மௌன அஞ்சலி செலுத்தலாம், எல்லாரும் ஏஞ்சி நின்னு மௌனமா நில்லுங்க, 2 நிமிஷம் நில்லுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுல அந்த பொண்ணை பத்தி கேட்டாலே அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினா, இங்க ஒரு மாதிரி வித்தியாசமா பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. மௌன அஞ்சலி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேசுறாரு. அதுல முக்கியமா அந்த பொண்ணை பத்தி பேசும்போது, குதிலி மாதிரி நல்லா படிக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் மேல கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். என்னுடைய எண்ணம் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி இருக்கிற எல்லா ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ் உடைய எண்ணம். ஆனா குஜிலி மாதிரி சில பெண்கள் தவறான பாதையை சூஸ் பண்றாங்க. தேவையே இல்லாம என் மேல பழிய போட்டு கடைசியில அந்த பொண்ணு தான் இறந்து போயிட்டா. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா படிக்கிற பொண்ணு, நானே வெளியே வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு இருந்தேன். அந்த பொண்ணு கிட்ட பேசி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் படிக்க வைக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்குள்ள இறந்து போயிட்டா அப்படின்னு. டேய் சாமி, யாரா நீ, என்னடா இப்படி நடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் அங்க ஒரு பையன் உட்காந்து பார்த்துட்டே இருப்பான். இப்போ பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொஃபஸருடைய மனைவி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த டைம்ல இன்ட்ரோ ஸ்பீச் கொடுத்தான் பாத்தீங்களா, அந்த பையன் வந்து பேசும்போது, நானே ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி அந்த பொண்ணுக்காக மௌன அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிரின்சிபல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா சார் வந்து அந்த விஷயத்தை பண்ணதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சார் வந்துட்டு பயங்கர மெச்சூரிட்டியா அண்ட் பயங்கர டீசென்ட்டா பிஹேவ் பண்றாரு, மனுஷன் ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அந்த பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப கெட்ட பொண்ணா, ரொம்ப வந்துட்டு ஸ்பாயில்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்க இருந்து ஒரு பையன் பார்த்துட்டே இருந்தான் பாத்தீங்களா, அந்த பையன் வரான். மேடம் ஸ்பாயிலுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஒரு மாதிரி கோவமா கேக்குறான். இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்ப அப்படியே 5வது எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ஹீரோ ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும்போது, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிருக்கா, அந்த ப்ராஜெக்ட கொண்டு வந்து உங்ககிட்ட தான் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல பேசி கேள்விப்பட்டேன், நீ ஏன் அதை மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, சும்மா இந்த விஷயத்தை பத்தி பேசி சீன் கிரியேட் பண்ணாது அப்படின்னும் போது, நான் ஏன் சீன் கிரியேட் பண்றேன், நீ தான் போய் சொல்ற, உங்க இந்த விஷயத்துக்குலாம் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்புல பேசுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஃபேஸ்புக் ஓபன் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஃபேஸ்புக் மூலியமா அந்த பொண்ணுடைய ஐடியா ஓபன் பண்ணி பார்க்கும்போது, அந்த குதிலியும் ஒரு பையன் கோமா வந்து பேசினா பாருங்க, அந்த பையன் பேரு அனுபவ். 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. போஸ்ட்லாம் பார்த்துட்டு அந்த பையனுக்கு மெசேஜ் பண்றாங்க, ஒரு முக்கியமான விஷயமா உன்னை மீட் பண்ணி பேசணும், உன் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனும் ரிப்ளை பண்றான், நாளைக்கு ஒரு கஃபேல வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தூங்க போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்டுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்றான். கால் பண்ணி, காலேஜ்ல உனக்கு எதிராக நிறைய பேர் சைன் போட்டாங்க, காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணுகிட்டயே இந்த ப்ரொஃபசர் தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னா இவன் காலேஜுக்கு தேவை கிடையாது, காலேஜை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டாங்க. அப்படின்னா எல்லாரும் சைன் போட்டாங்களா, என் ஃப்ரெண்ட்ஸும் சைன் போட்டாங்களா, இந்த விஷயத்த என்னால நம்பவே முடியல. அண்ணா எல்லா விஷயத்திலயும் பயங்கர உசாரா இருப்பேன், ஆனா இந்த விஷயத்துல கோட்டை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள போறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஒரு சைலண்டா அந்த பேச்சியை கட் பண்ணிட்டு, நான் அப்புறமேட்டுக்கா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனையே கட் பண்ணிட்டாரு. இவங்களுக்கு என்னமோ இந்த ஆளு தப்பு பண்றாரு அப்படின்னு மட்டும் புரியுது, என்ன பண்றாரு அப்படின்னு தான் புரியல. இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அந்த அனுபவம் மீட் பண்றாங்க. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன், என் ஹஸ்பண்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் கனெக்ஷன் இருந்துச்சா இல்ல இருந்துச்சு அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவன் அப்படியே கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனும் நல்லா படிக்கிற பையன், குதிலியும் நல்லா படிக்கிற பொண்ணு மக்களே, 2 பேருமே ஒன்னா உட்காந்து இந்த குரூப் ஸ்டடி எல்லாம் பண்ணிருக்காங்க. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்காங்க. இந்த பொண்ணு எல்லா விதத்திலையும் கரெக்டான பொண்ணா இருந்திருக்கா. ஆனா போதை பழக்கம் மட்டும் இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணாத, ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாத, இது நல்லதே கிடையாது, நீ என்ன எப்படியும் லவ் பண்ண போறது கிடையாது, இருந்தாலும் நீ யார லவ் பண்ற, அந்த ஆளை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன், யார் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு சொல்ல மாட்டேன் அப்படின்றா. அந்த போதை பழக்கத்தை விட்டு வெளியே வராம பயங்கரமா அடிக்ட் ஆயிருக்கா மக்களே. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாளா அந்த பொண்ணு ஆளை காணும், போனும் பண்ண மாட்டா, பேசவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா சோகமா இருக்கா, உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, he ghosted me அப்படின்னு சொல்றா. அவன் என்ன மொத்தமா விட்டு போயிட்டான். ghosted meனா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, நீ இல்லனா நான் இல்ல அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா சடனா பிளாக்ல பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லனா பேச மாட்டாங்க, அப்படியே விட்டு போயிடுவாங்க. அததான் அந்த பொண்ணு சொல்றா, அப்படியே விட்டு போயிட்டான், ஏன் விட்டு போனானே தெரியல அப்படின்னும் போது, இப்பயாச்சும் சொல்லு யார் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால்தான் அது யாருன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது, இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நான் அன்னைக்கே சொன்னேன் என்கிட்ட சொல்லு சொல்லு
அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தியா கல்யாணமான ஒரு ஆணை லவ் பண்ணி இந்த மாதிரி ஏமாந்து போயிட்ட அப்படின்னு அவரு ரொம்ப நல்லவரு, என்ன நல்லா பாத்துப்பாருன்னு நினைச்சேன். லவ் எப்பயுமே கல்யாணத்துல தானே போயிட்டு முடியும். சோ அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தாலும் என்னையும் கல்யாணம் பண்ணிப்பாரு, அந்த வாழ்க்கையை விட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு பார்த்தேன். இப்போ என்னையே மொத்தமா விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுருக்கா. அவ்வளோ ஒரு அழுவையிலையும் அவ்வளோ மன உளைச்சல்லையும் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் யார லவ் பண்றேன், யார் இந்த பொண்ணை ஏமாத்திட்டு போனா அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லு, என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணே என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும் போது நான் எப்படி உங்க ஹஸ்பண்ட் மேல குற்றம் சாட்ட முடியும்? அது மட்டும் இல்லாம உங்க ஹஸ்பண்டை நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். உங்க ஹஸ்பண்டோடைய ஆபீஸ் ரூமுக்கு நிறைய பொண்ணுங்க போவாங்க, குட்டி குட்டியா ட்ரெஸ்லாம் போட்டுட்டு. காலேஜ்லயே உங்க ஹஸ்பண்ட் இந்த ப்ரொஃபஸரை பார்த்தா மட்டும்தான் பெண்களுக்கு பிடிக்கும், நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் அப்படின்னும் போது இவங்களுக்கு கோவம் வருது. இவங்க காஃபிக்கான காசை வச்சுட்டு அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனா நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னும் போது அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி நேரா போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. ஃப்ரெண்டை மீட் பண்ணி எல்லாமே சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு சொந்த பந்தமே கிடையாதா, அம்மா அப்பா யாருமே கிடையாதா, அந்த பொண்ணை தேடி யாருமே வரவே இல்ல, நம்ம அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னும் போது ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னா குதுலிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஒரு கிராமத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க, முடியல அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நாளைக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி கேட்கும் போது இல்ல நான் கண்டிப்பா போயிட்டு மீட் பண்ணும், இந்த மாதிரி அக்கா இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயம் தங்கச்சிக்கு தெரியுமான்னு பார்க்கணும், மற்ற விஷயங்களையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு நான் முக்கியமான வேலையா புடவை வாங்க வேற ஒரு ஊருக்கு போறேன், அந்த ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் யாரும் ஊருக்கெல்லாம் கிளம்பி போகாதீங்க, வீட்லயே இருந்து உங்க பையனையும் குட்டி பொண்ணையும் பாத்துக்கோங்க அப்படின்னும் போது என்னமா திடீர்னு இந்த மாதிரி கிளம்புற அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இத புருஷன்காரனும் பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு கதை சொல்லி தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ புருஷன் வராரு. நீ வந்துட்டு ஊருக்கு போறேன் அப்படின்ற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னும் போது அதான் சொன்னனே எல்லாருக்கும் முன்னாடி தானே சொன்னேன், உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னும் போது அவர் வெறுப்பா கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி குதுலி தங்கச்சி இருக்க ஊருக்கு அந்த தங்கச்சியை தேடி கிளம்புறாங்க. எப்படியோ கிளம்பி ஒரு காட்டு பகுதி மாதிரி ஒரு பயங்கரமான கிராமம் மாதிரி இருக்கு, அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுடைய கதவை தட்டினா யாரோ ஒரு ஆள் வந்து கதவை திறக்கிறாரு. நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது குஜ்லியுடைய வீடு தானே, அந்த பொண்ணுடைய தங்கச்சியை மீட் பண்ணும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னும் போது வாங்க உள்ளுக்குள்ள போலான்னு கூட்டு போறாரு. இதோட 5வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே எல்லாரும் உள்ளுக்குள்ள போயிட்டு ஆக்சுவலா நம்ம குதுலிக்கு அப்பா அம்மா கிடையாது, அங்கிள் ஆன்டி தான் வளர்த்திருக்காங்க. அங்கிள் ஆன்டிக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை நம்ம குதுலி வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனா வந்துட்டு எப்போ கொல்கத்தாவுக்கு போனாலோ அதுக்கப்புறம் மொத்தமா மாறிட்டா, சரக்கு தம்மு தண்ணி அதுக்கப்புறம் போதை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய வாழ்க்கையை அவளே கெடுத்துக்கிட்டா. முன்னாடிலாம் அடிக்கடிக்கு எங்களை பார்க்க ஊருக்கு வருவா, ஆனா கொல்கத்தாவுக்கு போயிட்டு எப்போ காலேஜ்ல ஜாயின் பண்ணாலோ அதுக்கப்புறம் எங்களை வந்து பாக்குறதே கிடையாது. ஆனா எங்க பொண்ணு மேல மட்டும் ரொம்ப பாசமா இருப்பா, ரொம்பவே நல்லா பாத்துப்பா, படிக்க வைக்கிறேன், நான் உன பெரிய ஆளாக்குவேன் அப்படின்னு சொல்லுவா அப்படின்லாம் சொல்றாங்க. சரி ஓகே உங்க பொண்ணு எங்க, உங்க பொண்ணு கிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாங்க அந்த பொண்ணு அதாவது குதுலி படிச்ச காலேஜ்ல இருந்து வரோம், அந்த பொண்ணை பத்தி தங்கச்சி கிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது பேசலாம், அந்த பொண்ணு வெளியே போயிருக்கா வந்தவனே பேசலாம் அப்படின்னும் போது நீங்க ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்டே கொடுக்காம அப்படியே அமைதியா வந்துட்டீங்க, ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா எங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு நான் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி அவளுக்கு ஒரு அக்கா இருந்தா அந்த அக்கா கொல்கத்தாவுக்கு போயிட்டு கெட்டு போயிட்டு கர்ப்பம் ஆயிட்டா இறந்தும் போயிட்டா அப்படின்னு சொன்னா என் பொண்ணுக்கு மாப்பிள்ள கொடுக்க மாட்டாங்க, பேரையே கெட்டு போயிடும், அதனால தான் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் கம்ப்ளைண்டே கொடுக்காம குதுலிக்கு இறுதி சடங்கு மட்டும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். இந்த விஷயம்லாம் சொல்லும் போது அந்த பொண்ணு வரா, அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போறாங்க. ஆனா மத்த யாரும் பேசாம ஹீரோயின் மட்டும் அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிட்டு உங்க அக்கா யாரையாவது லவ் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா லவ் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. லவ் பண்ணது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாருன்னுலாம் தெரியாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அக்கா வீட்டுக்கு வரும்போது சம கோவமா பேசிட்டு இருந்தா, நீ அடிக்கடிக்க என் கூட ஒன்னா இருக்க, சேஃப்டியும் யூஸ் பண்ண மாட்ற, என்னையும் பயங்கரமா கொடுமைப்படுத்துற, இது மட்டும் இல்லாம நீயும் நானும் எடுத்த போட்டோவை அப்லோட் பண்ண முடியல, காலேஜ்ல மீட் பண்ணா பேச மாட்ற, இந்த மாதிரி மொத்தமா அவாய்ட் பண்ற, ஆனா என் கூட ஒன்னா இருக்க மட்டும் ட்ரை பண்ற, உனக்கு செக்ஸ் மட்டும்தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட்டா
கேக்குறா. நானும் போயிட்டு அக்கா கிட்ட எனக்கான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது எல்லாமே என் பர்சனல், நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ போயிட்டு படி அப்படின்னு சொன்னா. நான் அக்காவை சும்மா ஹக் பண்ணும்போது உடம்பு முழுக்க காயமா இருந்துச்சு. எனக்கா எப்படிக்கா காயம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் கீழே விழுந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சா. அண்ட் அதுக்கப்புறம் நான் காலேஜ் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது யாரோ அந்த அக்கா கூட நின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி வலுக்கட்டாயமா அக்காவை புடிச்சு வச்சு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றா. யாரு கூட பேசினான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பார்த்தேன், ஆனா அந்த ஆளு அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னும் போது எப்ப பார்த்தேன்னு கேட்க போன ஆகஸ்ட் அப்படின்றாங்க. போன ஆகஸ்ட்ல தான் புருஷங்காரன் நான் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போறேன், அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை, அம்மாவுடைய ரெண்டாவது பையன் ஐ மீன் தம்பி வந்துட்டு வெளியூருக்கு போயிட்டா, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதை அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. உன்னுடைய அக்காக்கு நிறைய பசங்க கூட கனெக்ஷன் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய அக்கா நிறைய பேர் கூட பழகுவா, ஃப்ரெண்டா மட்டும்தான், ஆனா உண்மையா ஒரே ஆளை மட்டும்தான் லவ் பண்ணா அப்படின்னும் போது சரி ஓகே, நீ உங்க ஊர்ல வச்சு ஒரு ஆளை பார்த்தேன்னு சொல்ற இல்லையா, போட்டோவை காமிச்சா கன்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்க சரின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினும் புருஷங்காரனுடைய போட்டோவை காமிக்க ஆமா இந்த ஆள் தான் வந்து எங்க அக்காவை அன்னைக்கு ரோட்ல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னும் போது இவங்களுக்கு மனசே உடைஞ்சு போகுது. பயங்கரமா அழுகுறாங்க. உடனே அங்க இருந்து கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது நான் வக்கீல பாக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னு ஃப்ரெண்டுக்காரி கேட்கும் போது நான் கண்டிப்பா பாக்கணும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது இங்க இருந்து கிளம்பி வக்கீல பார்க்க போறாங்க. என்னமா நீங்க வரப்போறீங்க அப்படின்ற விஷயத்த உங்க ஹஸ்பண்ட் சொல்லவே இல்லை அப்படின்னும் போது எங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லிட்டே வரல, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ் வேணும் அப்படின்றாங்க. எதுக்கு டைவர்ஸ்? என்னமா அன்னைக்கு வந்து அவ்வளவு பாசமா பேசிட்டு இருந்த, உங்க ஹஸ்பண்ட் மேல அவ்வளவு நம்பிக்கையா பேசிட்டு இருந்த, ஏன் டைவர்ஸ்னு கேட்க இவங்க எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அதுக்காக அவசரப்படாதீங்க, உங்க புருஷன் கிட்ட போயிட்டு பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் அட்வைஸ் பண்றாரு. ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க. அண்ட் ஃப்ரெண்டும் சொல்றாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாத, கொஞ்சம் யோசி, வாழ்க்கையே தலைகீழா மாறி போயிடும், யோசி அப்படின்னும் போது பரவாயில்ல, நான் அவருக்காக எல்லாமே இழந்தேன், அவரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஆனா அநியாயமா எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அவரால நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணு இறந்தே போயிட்டா, 2 உயிர் போயிருக்கு, நான் விடவே மாட்டேன், அந்த பொண்ணுக்காக போராட போறேன் அப்படின்னும் போது எந்த பொண்ணுக்காக, குதிலிக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐ மீன் அந்த வக்கீல் கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு தான் இறந்து போயிட்டாலே அப்படின்னும் போது ஆமா அந்த பொண்ணுக்காக தான் நியாயம் கிடைக்க போராட போறேன், நீங்க என்ன பண்ணுங்க வக்கீல் நோட்டீஸை என் வீட்டுக்கே அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அங்க எல்லாரும் உட்காந்து ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது என்னமா சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கேட்கும் போது வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே போயிட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் சொல்றான். குளிச்சா மட்டும் எல்லாமே கரைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன வர வர கவிதையெல்லாம் பேசுற அப்படின்னும் போது கவிதை சொல்றது, பொண்ணுங்களை ஃப்ளோட் பண்றது, பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது எல்லாமே உங்க வேலை, என் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு குளிக்கிறாங்க. இதே டைம்ல ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்றான். கால் பண்ணி மச்சான் உன் வேலை காலிடா அப்படின்னு சொல்றான். அந்த 10ஆவதா யாரு சைன் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற யாரு, உன் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்ல இவனுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ரூம்குள்ள போயிட்டு அப்படியே குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. குளிக்கும் போது இவங்க பிரெக்னன்சி டெஸ்டிங் பண்ணி பாக்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இத பார்த்துட்டு இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. நெக்ஸ்ட் ஹீரோயின் என்ன பண்ண போறாங்க, அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட இந்த ஃபர்ஸ்ட் சீசனை முடிக்கிறாங்க. மக்களே உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சீசன் பிடிச்சிருக்கு, 2வது சீசன் வேணும் அப்படின்னா எஸ்2னு கமெண்ட் பண்ணுங்க. ஊருக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு 2வது சீசன் போட்டுற மக்களே. அண்ட் உங்களுக்கு பியூரான ஒரிஜினல் லெதர்ல பேக், பெல்ட், வாலெட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நிறையவே கலெக்ஷன் வந்திருக்கு. லிங்கை கமெண்ட்ல பின் பண்றேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நானே உங்களுக்கு ஆர்டர் அனுப்பிச்சு விடுற மக்களே. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.